Hi friends, welcome to Sri Creations. Today silk thread யூஸ் பண்ணி எப்படி ஒரு finger ring பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், நான் ஒரு டார்க் ரெட் கலர் silk thread எடுத்திருக்கேன். Stone chain and ball chain, 1 stone, 2 round papers, ring base, 2 quilling strips, craft glue, 1 strong glue, scissor. First, இந்த red color silk threadல 15 strands எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 15 strands எடுத்துட்டு one side வந்து two sides வந்துட்டு நல்லா glue போட்டு stick பண்ணிடுங்க. இந்த base ring எடுத்துட்டு இதுல லைட்டா glue apply பண்ணுங்க. நல்லா இப்படி டைட்டாக வந்துட்டு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா இப்படி பட்டையாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லாக ரேப் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒட்டலாம். அதுக்கு சைடில் வந்து இப்படி க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. வந்து ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சென்டரில் ஒட்டுற பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணுங்க இந்த ரவுண்ட் பேப்பரில். ஸோ இந்த ரெட் ஸ்டோன் வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்து அதுக்கு மேலே பால் செயின் ஃபிட் பண்ணுங்க. அடுத்ததான் ஸ்டோன் செயின். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆச்சு அப்படின்னா இந்த பேட்ச் ஒர்க் வந்து ரெடி ஆகிடும்.
இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஃபேஸ் ஆகிற மாதிரி, ஸ்டோன் வந்து நல்லா மேலே வந்துட்டு ஃபேஸ் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை க்ளூ ட்ரை ஆகும்போது நம்ம அதுக்கப்புறமே வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பேட்சை வந்து இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு இது மேலே ரிங் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்க. இன்னொரு ஸ்டோன் செயின் லேயர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபிங்கர் ரிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கூலிங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. எந்த ஃபிங்கர் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபிங்கரில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டிக் பண்ணி ஒரு ரவுண்ட் மேக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ரவுண்ட் கிடைக்கும், ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேப்பு. இப்போ இந்த ரவுண்ட் மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இந்த எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இது மேலே ஒட்டிட்டு நல்லா இதை வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஒரு சைடு வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பியூட்டிஃபுல்லாக இந்த ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ இந்த பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேப்பரை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃபிங்கர் ரிங் எடுத்து வச்சுருக்கோம்ல குல்லிங்கில் அதை வந்து நல்லா அப்படி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான சில்க் த்ரெட் ரிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.